ஓம் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முந்தின வீடியோவில் சாய்பாபா என்னை எப்படி அன்பு கலந்த கோவத்தோடு அவருடைய கோவிலுக்கு வரவழைச்சாரு அப்படின்றத பார்த்தோம். அப்படி நாங்கள் போன கோவில் தான் கேளம்பாக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ சாய்பாபா திருக்கோவில். கோவிலுக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து மனசில் ஒரு சொல்ல முடியாத ஒரு அனுபவம், ஒரு அமைதி. பொதுவாக சில கோவிலில் தரிசனம் செய்ய போகிறப்போ நம்ம பல மணி நேரமாக அந்த கடவுளுடைய திருமுகத்தை பார்க்க க்யூவில் நின்றுருப்போம். ஆனால் அந்த கோவில் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் கூட தெரியாத மாதிரி ஒரு 5 நிமிஷம் கூட நிம்மதியாக கடவுளுடைய முகத்தை பார்க்க விட மாட்டாங்க. அப்படியே தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த கோவில் அப்படி கிடையாது. கேளம்பாக்கம் பாபா கோவிலுக்கு போன பல பேருக்கு இந்த அனுபவம் கிடைச்சிருக்கும். அப்படி இருந்தால் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோவிலுக்கு நுழைஞ்சதுலேருந்து ஒரு அமைதி. யாருமே அவசரப்படுத்தலை, நிம்மதியாக நின்றுட்டு இருந்தோம். என்ன நமக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த தொந்தரவு கொடுக்கக்கூடாது. நம்மளுக்கு அந்த ஒரு லிபர்ட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம திருப்பியும் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அசௌகரியம் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றது மட்டும் மனசில் இருந்தது. எவ்வளவு நேரம் வேணாலும் பார்க்கணுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு அந்த இடத்துலேருந்து நகர தோணுமா? பாபாவினுடைய அந்த திருமேனி, அந்த கருணை நிறைந்த முகத்தை பார்க்குறப்ப அது எவ்வளோ நேரம் வேணாலும் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் இருந்தது. ஒரு சில நிமிஷங்கள் அங்கேயே இருந்தோம். அதுக்கப்புறம் பாபாவின் இடது பக்கம் அவருடைய பாதம் இருந்தது. அதில் விழுந்து கும்பிட்டு அங்கே விபூதி கொடுத்தாங்க. அதையும் வாங்கிக்கிட்டு வெளியில் யாகம் நடந்துட்டு இருந்து அங்கே அந்த பக்தர்கள் எல்லாருக்குமே அவங்க அன்றைக்கி அந்த பூஜையில் அந்த யாகத்தில் போடுறதுக்கு ஒரு பொருள், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பொருள் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதை நம்ம அங்கே இருக்கிற ஐயர்கிட்ட கொடுத்தோன்னா அவர் அந்த யாகத்தில் போடுவார். ஷீரடி மாதிரி அங்கேயுமே ஒரு துணி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அங்கேயும் போய் பார்த்துட்டு அப்படியே பின்னாடி வந்தோன்னா வேறு சில தெய்வங்கள் அங்கெல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு அங்கேயும் முருகர், வள்ளி, தேவானி அம்மா இருந்தாங்க. அவங்களையும் வழிபட்டுட்டு அப்படியே வந்தோன்னா ஒரு சின்ன மந்திர் மாதிரி இருக்குது. அங்கே தியானம் செய்கிறதுக்குன்னே இருக்கிற அந்த ஒரு பிளேஸ். அங்கே போனோடனே அவ்வளோ ஒரு அமைதி மனசில். எதுவுமே தோணலை. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கலாமா அப்படின்னு தான் இருந்தது. அதனால் அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்புறம் வெளியில் வந்தோம். கிச்சடியும் சக்கரை பொங்கலும் பிரசாதமாக கொடுத்தாங்க தொன்னையில். அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான், அக்கா, அம்மா, அம்மம்மா, அப்பா எல்லாருமே சாப்பிட்டோம். நினச்சி பார்க்கவே இல்லை குரு பௌர்ணமி அன்னைக்கு பாபா எங்களை அவருடைய தரிசனம் கிடைக்கும், இப்படி கோயிலுக்கு வரவழைச்சிப்பார் அப்படின்னு. ஒரு சில விஷயங்கள் பிளான் பண்ணாமல் நடக்கிறப்ப அதில் இருக்கிற சந்தோஷம் நம்ம விவரிக்க முடியாது. அப்படி ஒரு அனுபவம் தான் அன்றைக்கி எனக்கு ஏற்பட்டது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்ச மாதிரி இருந்தது. ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி இருந்தது. நான் காலையில் இருந்த அந்த மனநிலையில் அதுக்கப்புறம் இல்லை, அப்படியே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வீட்டில் விளக்கு வைக்கிறது அப்படின்ட்டு அதனால் இனிமையாக சூப்பராக முடிஞ்சுது. அந்த ஒரு காரணத்தினால தான் என்னால் வீடியோ போட முடியல. குரு அப்படிங்கிறது நம்ம இறைவனிடம் அழைத்து செல்லும் ஒளி அப்படின்றத பல பதிவுகளை பார்த்தோம். இந்த குரு பௌர்ணமி பாபா எனக்கு எந்த அதிசயத்தையும் காட்டலை. மன அமைதி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்துருக்காரு. அதுதான் எனக்கு இந்த ஆண்டின் மிகப்பெரிய பரிசு அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன், பகிர்ந்துக்கவும் செஞ்சுட்டேன். அடுத்ததான் நம்ம இன்னும் ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து ஒன்றா செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு அழகான வீடியோவில் திருப்பி உங்களை சந்திக்கிறது வரைக்கும் நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சாய்பாபாவின் அருள் என்றும் துணையாக இருக்க வேண்டும் என்று உங்களோடு சேர்ந்து நானும் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். ஓம் சாய்ராம்.